ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். காஞ்சி மகா பெரியவரின் பக்தையான கமலாவுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருந்தன. இந்நிலையில் 8 ஆண்டுகள் கழித்து கர்ப்பமானார். தனக்கு ஆண் குழந்தை வேண்டுமென விரும்பினார். அதற்காக சுவாமிகளை தரிசிக்க முடிவு செய்தார். அந்த சமயத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் பண்டரிபுரத்தில் முகாமிட்டிருந்தார் மகா பெரியவர். சுவாமிகளை தரிசித்த போது, பெரியவா, ரொம்ப காலத்திற்கு பிறகு இவா ஸ்நானம் செய்யாம இருக்கா. முதல் 2ம் பெண் குழந்தைகள், பிறக்க போவதாவது பிள்ளையா இருக்கணும்னு பெரியவா ஆசி அளிக்கணும் என்றார். உடனிருந்த கமலாவின் மாமா, ஏன் பெண் வேண்டாமா என்றார் மகா பெரியவர். கமலா அமைதியாக நின்றாள். அப்போது, எல்லாம் சரி, 7 மாசம் ஆச்சே, இப்ப கேட்டா என்ன பண்றது? கமலாவுக்கு கண்ணீர் வந்தது. ஏண்டா இவாளரா என கேட்டபடியே கமலாவை தன் அருகில் அழைத்தார். மாம்பழம் ஒன்றை எடுத்து தன் காசாய வஸ்திரத்தின், அதாவது காவி ஆடை மீது வைத்து மெதுவாக தேய்த்தார். அதுதான் அனுகிரகம் என்பது. கமலாவிடம் அந்த மாம்பழத்தை கொடுத்து, இதை சாப்பிட்டு விட்டு பண்டரிபுரம் பாண்டுரங்கனை தரிசனம் செய் என்றார். அப்படியே செய்தார் கமலா. 4 நாள் கழித்து முகாமிற்கு வந்தபோது தன் பிரார்த்தனையை மீண்டும் நினைவுபடுத்தினார். உனக்கு பிள்ளை குழந்தை பிறந்தால் சந்திர மௌலின்னு பேர் வைக்கிறியா என கேட்டார் மகா பெரியவர். ஆகா, எப்பேற்பட்ட ஆசி, இதற்கு மேல் என்ன வேண்டும் என சந்தோஷமாக தலையாட்டினாள் கமலா. உரிய நேரத்தில் ஆண் குழந்தை பிறக்கவே சந்திரமௌலி என பெயரிட்டார். மகா பெரியவரின் திருவார்க்கு பொய்க்குமா என்ன? ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம்.